friends, welcome to my channel Simple Creative Corner with Purnima. இன்னைக்கு இந்த ஆல்பபெட் keychain தான் உங்களுக்கு நான் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தர போறேன். இது quilling papers வச்சா நான் செஞ்சேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பாப்போம். தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு பாப்போம். இது பேர் தான் வந்து quilling papers. இது இந்த மாதிரி பஞ்சா இருக்கும். நீங்க கிட்டா வாங்குனீங்கன்னா எல்லா கலர்ஸும் mix பண்ணி இருக்கும். இல்ல நீங்க சிங்கிள் கலரா கூட வாங்கிக்கலாம். இதுக்கு அப்புறம் கொஞ்சம் rings வச்சிருக்கேன். இதான் keychain மாட்றதுக்காக கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கேன். அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ இல்லனா ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் வந்து quilling needle. இது வந்து quilling needleன்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து இதில் ஒரு சின்ன ஸ்லாட் ஓப்பனிங் மாதிரி இருக்கும். இதில் தான் பேப்பரை இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம இப்படி காயில் மாதிரி சுற்ற போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு நோஸ் பிளேயர். இது வந்து ஜஸ்ட்டு கீச்செயின் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இதான் தேவையான மெட்டீரியல்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இந்த quilling பேப்பர் எடுத்துக்கோங்க. quilling ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. ஒன்றா இருந்ததுன்னா இந்த நீடில் வந்து இப்படி ஒரு கேப் மாதிரி இருக்கும். இந்த பேப்பரை வந்து இப்படி சொருகிறதுக்கு ஒரு கேப் இது அப்படியே இந்த நீடில் வந்து இப்படி சுற்றிட்டிங்கன்னா இந்த பேப்பர் அப்படியே காயில் மாதிரி சுற்றும். இப்படி ஃபுல்லாக இந்த பேப்பரோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாக சுற்றணும். இப்படி ஃபுல்லாக சுற்றிடணும். இந்த எண்டு வரும்போது இதில் கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு இப்படி ஒட்டிடுங்க. இப்படி ஒட்டின அப்புறம் அதை கையில் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு காயில் கிடச்சிருச்சு. இது மாதிரி ஒரு 5-6 கலர்ஸ்க்கு உங்கள் நேமோட இனிஷியல் வர அளவுக்கு 5-6 கலர்ஸ்க்கு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இது மாதிரி நிறையா ஸ்ட்ரிப் பண்ணி வச்சுருக்கேன். காயில் மாதிரி நிறையா கலர்ஸில் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த ரிங் கோக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எப்போதும் போல் இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து காயிலை சுற்றிக்கணும். ஒரு பாதி அளவு சுற்றினக்கப்புறம் இதில் இந்த எண்டில் வந்து இந்த ரிங்கை கோத்துக்கோங்க. இந்த எண்டில் கோத்துக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் இந்த ரிங்கு. இதை வச்சே நீங்கள் வந்து இந்த காயிலை சுற்றணும். இந்த ரிங்கு இடம் வரும்போது இந்த ஸ்ட்ரிப்பை இந்த ரிங்குக்குள்ளே விட்டுட்டு திருப்பி எப்போதும் போல் நீங்கள் சுற்றணும். ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் சுற்றி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரிங்கை மாட்ட முடியாது. அதனால் இங்கே பாருங்கள், இப்படி சுற்றிட்டு இந்த ரிங் வரும்போது இதில் இந்த ஸ்ட்ரிப் விட்டு எடுத்து இந்த காயில் சுற்றணும். இப்போ வந்து இந்த ரிங் வந்து இந்த காயிலுக்குள்ளே இப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்படி ஃபுல்லாக சுற்றி இதை ஒட்டிக்கணும். இப்போது இது மாதிரி சுற்றி வச்ச எல்லா காயிலுமே வந்து பக்கத்தில் ஒட்டிக்கணும். ஜஸ்ட்டு வந்து இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இது பக்கத்தில் என்ன கலர் வைக்கணுமோ நீங்கள் அந்த கலர் வந்து இப்படி ஒட்டிக்கணும். இது நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஆல்ஃபபெட்டை வந்து நீங்கள் ஒட்டிட்டு வரணும். தரையில் இல்லை ஒரு டேபிள் மேலே வச்சிங்கன்னா அது எடுக்க வராது. அதனால் நான் ஒரு மூடி மேலே வச்சுருக்கேன். நல்லா காஞ்சக்கப்புறம் எடுக்க வரும். இது மாதிரி இப்படி ஒட்டிக்கணும். நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ நான் என் பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரை இது மாதிரி ஒட்டியிருக்கேன். இது நல்லா காயணும். நீங்கள் இது ஃபுல்லாக இந்த மாதிரி பக்கத்தில் ஒட்டினக்கப்புறம் இது ஃபுல்லாக கொஞ்சம் க்ளூ போட்டுக்கோங்க. ஏன்னா இது பேப்பருங்கிறதுனால பிய்யாமல் இருக்கணும் நமக்கு. அதனால் இதை ஃபுல்லாக க்ளூ போட்டு நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது ஸ்டிஃப் ஆகிடும். காஞ்சிச்சுன்னா வராது உங்களுக்கு. இது வந்து ஸ்டிஃப் ஆகிடும். உங்களுக்கு காஞ்சக்கப்புறம் இந்த க்ளூ எல்லாமே வந்து
பேப்பரே வந்து உறிஞ்சிக்கும், தெரியாது உங்களுக்கு, ஒரு ஷைனிங் தான் கொடுக்கும். இந்த மாதிரி க்ளூ போட்டு நீங்கள் கையால் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா காயட்டும். காஞ்சக்கப்புறம் ஸ்டோன் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. நீங்கள் எப்போதும் ஸ்டோன் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதோட சென்டரில் க்ளூ போட்டுக்கோங்க. சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக தான் ஸ்டோன் போட்டுட்டு இந்த டூத்பிக் டிப்பில் கொஞ்சம் க்ளூ தொட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே ஸ்டோன் வைக்க வேண்டியதான். ஈஸியாக எடுத்துட்டு ஸ்டோன் வைக்கலாம். ஸ்டோன் வைக்கணும். நான் வந்து ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுட்டேன். இதுவும் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப் ஆகும். ஸ்டிஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரிங்கில் வந்து இது மாதிரி செயினை வந்து நீங்கள் கோத்துக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இது காஞ்சதுக்கப்புறம் இந்த நோஸ் பிளேயர் வச்சு மேலே இருக்கிற இந்த ரிங் போட்டிருக்கோல, இதை வந்து கொஞ்சமாக இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பிளைன் கீச்செயினோட ரிங்கை நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணணும். இது ஏதாவது உங்களுக்கு பழைய கீச்செயின் கூட நீங்கள் இந்த ரிங் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்படி நல்லா ரைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆல்ஃபபெட் கீச்செயின் ரெடி. இதை வந்து நீங்கள் உங்கள் ஸ்கூல் பேக்ஸில் இல்லை ஹேண்ட் பேக்கில், லஞ்ச் பேக்கில் இது மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். 2-3 பேர் வந்து சேமான பேக் எடுத்துகிட்டு போகும்போது இது மிஸ் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நான் வந்து என் பையனோட லஞ்ச் பேக் இதில் நான் வந்து இது மாட்டியிருக்கேன். எஸ்ன்னு இனிஷியல் மாட்டியிருக்கேன். இது அழகாகவும் இருக்கும். ப்ளஸ் உங்கள் பேக் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.